ஈழத்தமிழர்கள் பிரச்சனை உச்சத்திலே இருந்த காலத்தில் அவர் வாய் திறந்து எதுவும் பேசியதாக தெரியவில்லை. அப்படி ஒரு கருத்து அவரிடத்திலே இருந்ததா என்றும் தெரியவில்லை. 30-35 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக எண்ணற்ற பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன, பேரணிகள் நடந்திருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், கருத்தரங்குகள் கணக்கில் அடங்காதவை. இன்றைக்கு திடுமென ஈழத்தமிழர்கள் பற்றி பரிதாபமாக காட்டிக்கொள்கிற முயற்சி வெறும் அரசியலுக்கானது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. இந்த உணர்வு உண்மையான உணர்வாக இருந்திருக்குமே ஆனால் அப்போதே அது வெளிப்பட்டிருக்க வேண்டும். அப்படி வெளிப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ வர்ற செய்திகள், பார்க்குற போட்டோ இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ சொன்னாங்க கிட்டத்தட்ட 37 இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துகிட்டு இருக்கு. ஈழத்தமிழர்கள் இருக்க இடம் இல்லாம, உடுக்க உடை இல்லாம, உணவு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்காக நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் உணவு இல்லாம இருக்கக்கூடாதா? அதுக்காக தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். அதாவது என்னை நேசிக்கிற என் ரசிகைகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஈழத்தில் போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அங்கே தமிழ் மக்கள் காக்கப்பட வேண்டும். இதை எழுதி எல்லாரும் இந்திய பிரதமருக்கு ஒரு தந்தி போடுங்க. அதாவது அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அது 10 லட்சமோ 20 லட்சமோ 50 லட்சமோ குறைஞ்சது ஒரு கோடி தந்தியாவது அவர் போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஈழத் தமிழர்களுக்கு விடுவு காலம் பிறக்கட்டும். இது என்னுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, தமிழ் இன உணர்வுள்ள அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ்.